கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சோஷியல் மீடியா கல்ச்சரில் எவ்வளோ லைக் கிடைக்கும், எவ்வளோ பேர் என்னை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிற இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் எப்படியாகிலும் பிறரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இம்ப்ரெஸ் பண்ணியே வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. அன்பானவர்களே, இம்ப்ரெஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை தேவையா, அல்லது எது சரியோ அதை செஞ்சு முன்னேற வாழ்க்கை தேவையா என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை வாசிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினி பரிசோதிக்கும். நம்ம எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறோம் அப்படின்றத அக்கினி பரிசோதிக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வேலைப்பாடுகளை பார்க்க போறார். அந்த வேலைப்பாடு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, ஷோக்காக செய்யப்பட்டதா அல்லது உண்மையான தரத்தோடு செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி அவருடைய அக்கினி சோதிக்கும்னு சொல்றாரு. அன்பானவர்களே, ஷோக்காக பண்ணீங்கன்னா டெம்பரவரியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், டெம்பரவரியாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த ஃபீலிங் முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு வெறுமை வரும். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை வசனத்தின்படி என்னவென்றால், எதை செஞ்சாலும் உருப்படியாக செய்யுங்க, எதை செஞ்சாலும் நேர்மையாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலைப்பாடு அக்னியினால் சோதிக்கப்படும் பொழுது எவ்வளவு செஞ்சீங்கன்னு ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, எப்படிப்பட்டதுன்னு பார்ப்பார். அவர் குவான்டிட்டியை மட்டும் பார்க்க மாட்டாரு, அதனுடைய குவாலிட்டியை பார்ப்பாரு. நீங்க தரமா செஞ்சீங்கன்னா உயர்வா நிற்பீங்க. தரமா செஞ்சீங்கன்னா தேவ சமூகத்தில் அங்கீகாரம் பெறுவீங்க. தரமாய் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாருடைய அங்கீகாரமும் அனுகூலமும் உண்டாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.